கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு போராத காலமாகும். ஏனென்றால் இந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் அருள் பாலிக்கின்றார். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 1-2-3-4 பாதங்கள், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் ஆகிய 9 பாதங்களை கொண்டது இந்த கும்பராசி நேயர்கள். இந்த கும்பராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 8இல் வருவது அவ்வளவு சிறப்பானதாக சொல்ல முடியாது. இவருடைய ஆயுளை சமயத்தில் குறைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த ராசிக்காரர்களுக்கு உள்ளது. மேலும் இந்த ராசிக்காரர்கள் 8இல் அஷ்டமத்து குரு வந்தால் பலவித இடைஞ்சல்களை அனுபவிக்க நேரிடும் என்பதை பலவித ஜோதிட நூல்கள் சொல்லுகின்றன. இந்த புலிப்பாணி முனிவர் இந்த 8இல் உள்ள குரு பகவானை பற்றி சொல்லியுள்ளார். முட்டப்பா இன்னமொரு மொழியை கேளு, மூர்க்கமுள்ள வாலியமோ சத்ருபயங்கள், கூட்டப்பா கோதண்டபாணி அம்பாள், கொற்றவனே மலை போல சாய்ந்துதான் காலை, நாட்டப்பா ஜென்மனுக்கு நமனால் கண்டம், நலம் தப்பும் பொருள் சேதம் அரசதோஷம், வீடப்பா வேதியனும் மதிக்கே 8இல், விளங்கவே வெகுபயமாம் விளைவு யோகமே. ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தபொழுது வாலி என்று சொல்லக்கூடிய அரசன் தன்னுடைய பதவியை இழந்தான். ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குருவால் பார்க்கப்படுகிறது. இந்த 2ஆம் இடத்தை குரு பார்வைப்படுவதால் தனபாக்கியமும் திடீர் பண வரவும் செல்வ செழிப்பும் நல்ல சொத்துக்கள் வாங்கும் தன்மையும் வாக்கு பலிதமும் பூர்ணமாக ஏற்படும். 4ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வைப்படுவதால் தம்பதியருக்குள் ஒற்றுமையும் நல்ல ஒரு சுகத்தை அனுபவிக்கும் தன்மையும் நல்ல கல்வியில் நல்ல வித்தையில் நல்ல பிரகாசமும் நல்ல வாகனம் அடையும் யோகமும் ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதேபோல 12ஆம் இடத்தை குரு பார்வைப்படுவதால் அயனசேன சுகத்தில் நல்ல திருப்தியும் மனதிற்கு நிம்மதியான வாழ்க்கையும் மேலும் அயல்நாடுக்கு செல்லும் யோகமும் பலவித இளைஞரிலிருந்து விடுதலையும் கொடுக்க இந்த குரு பகவான் அருள் பாலிக்கின்றார். மேலும் இந்த ராசிக்காரர்கள் 8இல் உள்ள குரு இருப்பதினால் தினந்தோறும் அஷ்டம குருவை இவர்கள் வழிபட வேண்டும். வழிபட்டால்தான் நன்மையை அடைய முடியும் என்பது முக்கியமான ஜோதிட அடிப்படை நூல்களில் சொல்லப்பட்ட கருத்தாகும். இந்த ராசிக்காரருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்று சொன்னால் மஞ்சள், வெள்ளை, பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் என்று சொன்னால் 8, 6, 5. அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு, வடக்கு, வடமேற்கு. நல்ல பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இந்த ராசிக்கால் ஏற்படுகின்றது. முதலில் அருகிலுள்ள சிவாலயம் சென்று தினந்தோறும் சிவனுக்கு தீபமேற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுதல் மிக மிக முக்கியமானதாகும். தன்வந்தி மந்திரத்தை இந்த ராசிக்காரர்கள் பூர்ணமாக தினந்தோறும் பாராயணம் செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். தினந்தோறும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தல் அதைவிட முக்கியமாக கருதப்படுகிறது. மூலமந்திரத்தை கொண்டு 16ஆம் ஆவர்த்தி வரைகள் ஜபிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கருத்தாகும். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு மிகவும் ஜாக்கிரதையாகவும் பயபக்தியுடன் இருக்க வேண்டும் என்பது ஜோதிடத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை அறிவுரையாகும். குரு கிரகம் எல்லோருக்கும் நல்லதே செய்யும் என்று ஒரு வாக்கு சொல்லப்படுகின்றது. அப்படி கிடையாது. நன்மை செய்யும் கிரகம் நல்ல இடத்திலிருந்தால் நல்லதை செய்யும், கட்டதை செய்யக்கூடிய கிரகம் கட்ட இடத்திலிருந்தால் நன்மை செய்யும். குரு பயிற்சி என்று சொல்லுகின்றோம். குரு பயிற்சி என்றால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குரு கிரகமானது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு தாண்டி செல்கின்றது. இந்த தாண்டி செல்லும் பொழுது அந்த கிரகமானது அந்த ஒவ்வொருக்கும் அந்த கிரகத்தின் அமைப்பின்படி அந்த கிரகத்தில் உள்ள குருவால் பார்க்கப்படும் இடமெல்லாம்
அவர்களுக்கு பலவித நன்மைகளை அடைய வாய்ப்பு உள்ளது. அதே போல் இந்த ஆண்டு 2/8/2016 காலை 8:30 மணிக்கு இந்த குரு பகவான் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கன்னியா ராசியில் பிரவேசிக்கின்றார். அப்பொழுது இந்த கன்னியா ராசியில் இருந்து கொண்டு 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ராசிக்கும் குரு பார்வையினால் பலவித நன்மைகளை பூர்ணமாக அடைவதற்கும் அதனை சுகமாக அனுபவிப்பதற்கும் கடவுள் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நமக்கு பலவித நன்மைகளை செய்கின்றார்.